பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 40 நாட்கள் 40 கேள்விகள். நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன என்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் எழுப்புகிற கேள்விகளை வேதத்தில் ஆராய்ந்து பார்த்து 40 நாட்களுக்கும் 40 கேள்விகளை தியானித்து உங்களோடு கூட நானும் ட்ரினிட்டாவும் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் கேட்டு பலப்படுறீங்கன்னு நம்புகிறேன். இதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பலப்படுறீங்க என்பதை நீங்கள் முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில், நமக்கு தெரியல, நம்முடைய அலுவலக வாட்ஸ்அப் எண்கள் உங்களுக்கு தெரியல, அதன் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தினீங்கன்னா அது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இன்றைக்கு கேட்கிற இந்த செய்தியை கேட்டு முடித்த உடனே பிறருக்கு அந்த லிங்கை ஷேர், யூடியூப்பில் ஷேர் என்ற இடத்துல இருக்கும், அந்த நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா அவர்களும் இந்த லெந்து நாட்களில் இந்த கேள்விகளுக்கு பதிலை கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை உங்கள் மேலே வந்து இறங்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம 5 வருஷத்துக்கு மேலாக யூடியூப்பில் இப்படி பல விதங்களில் ஊழியம் செய்வது நிமித்தம் உங்களோடு நம்ம தொடர்பில் இருக்கிறோம். உங்கள் ஜெபங்கள் அதிகமாக இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தை தாங்கி வருகிறது. இனியும் கர்த்தர் நடத்துவார். சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28லேருந்து வாசித்தா நல்லாயிருக்கும். உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிற எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ அப்படின்னு ஒரு கேள்வியை ஆண்டவராகிய இயேசு எழுப்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கேள்வி என்னன்னு கேட்டால், ஒருவன் ஒரு பெரிய அழகான கோபுரத்தை கட்ட அவனுக்கு மைண்ட் இருக்குது, மனதில் என்ன இருக்குது. ஆனால் இந்த கோபுரத்தை நம்ம கட்டி முடிப்போமா? கட்டுவதற்கு இதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும் அப்படின்னு முதல்ல உட்கார்ந்து அந்த காரியத்தை உட்கார்ந்து யோசித்து யூகித்து அதற்குரிய பணம் நம்மக்கிட்ட இருக்கா என்று அவன் கணக்கு பார்க்காமல் இருப்பானான்னு ஆண்டவர் கேட்குறாரு. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னு கேட்டால், நம்ம விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் இயேசு பெரியவர் என்று நீங்களும் நானும் சொன்னாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அளந்த படி ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு அளக்கிற படி ஒன்று இருக்கிறது. அவரவருடைய விசுவாசத்தின் அளவின்படி தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்த முடியும். ஆமேன். புழுதியில் கிடக்கிற உங்களையும் என்னையும் அவர் ராஜாக்களோடு உட்கார பண்ண செய்ய முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானத்தை ஆண்டவர் நிர்ணயிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் வருமானத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். அதே நேரத்தில் ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க. இந்த வீடு நம்மால் கட்ட முடியுமா? அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இது தேவ சித்தமா? ஒன்று. ரெண்டாவது, இதற்குரிய பொருளாதாரத்திற்கான வழி நம்மக்கிட்ட இருக்குதா என்பதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா முதல்ல அந்த கடையில் அந்த பொருள் வாங்குவதற்கு அவசியமா? முதல்ல. ரெண்டாவது, அவசியப்பட்டால் அதற்குரிய பணம் என்கிட்ட இருக்குதா என்பதை குறித்து நம்ம யோசிக்கணும். பணம் இருந்தாலும் இது எனக்கு இப்போது தேவையா என்பதை குறித்து யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது இன்றைக்கு நான் உங்களை பார்த்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஆண்டவர் எல்லாம் தந்துடுவார் சொல்லிட்டு போய் கடனில் மாட்டிக்கிடக்கூடாது. கடனை மாட்டிக்கிட்டு சிலர் பாருங்கள், இப்போ வங்கியில் கூட சிலர் கடன் வாங்கிடுவாங்க.
அவருடைய மாத வருமானத்தை காண்பித்தால் வங்கி அதிகாரிகள் கொடுத்துருவாங்க. திடீர்னு சிலருக்கு வேலையில் பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்போ வங்கி கடனை அடைக்க முடியாது, வீட்டு காரியத்தையும் கவனிக்க முடியாது, திடீர்னு சிக்கலில் மாட்டுகிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அப்போது நீங்கள் உட்கார்ந்து கணக்கு போடணும். இந்த மாதத்தில் உதாரணமாக நமக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், சரியா, சில ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அப்படின்னு பார்த்து கணக்கு போட்டு நீங்கள் செலவு பண்ணால் உங்கள் லைஃப்பில் தோல்வியை சந்திக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவருடைய நாமத்தினால இந்த வசனத்தின்படி நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சரியா, தைரியமா இருங்க. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு விசுவாசத்தின் அளவை வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசத்தின் அளவு வித்தியாசப்படும், வேறுபடும். ஆனால் அதில் நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அதனால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஜெபம் பண்ணிடுவோம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, ஆண்டவர் நோக்கி தகப்பனே என்று கூப்பிடுவோம். ஆண்டவரை இனிமே கால்குலேட் பண்ணி என் லைஃப்பை நடத்துவேன், என் பொருளாதாரத்தை கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு செலவழிப்பேன். என் ஆண்டவரே, என் ஒய்ஃபு பிள்ளைகளோடு நான் டிஸ்கஸ் பண்ணி காரியத்தை நடத்துவேன். என் மனைவி நானும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி காரியத்தை செய்வோம் என்று ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். சரியா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் ஆண்டவரே 30ஆம் வசனத்தில் ஆண்டவரே, கட்டி முடிப்பதற்கு முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோன்னு என்று ஒரு கேள்வி கேட்டீர். ஆண்டவரே, நாங்கள் கணக்கு வழக்கு இல்லாமல், ஒரு ஆண்டவரே சரியான ஒரு தீர்வு இல்லாமல் எந்த விஷயத்தில் உடைய பிள்ளைகள் இறங்காதபடிக்கு உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த 2 நாட்களில் அதிகமான ஒரு ஞானத்தின் ஆவியையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு தாரும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் நடத்துவார். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.